அனைவருக்கும் அன்பான வணக்கம். உயர்நிலை ஜோதிட வகுப்பில் ஆயுள் நிர்ணயம் என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில விஷயங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிரக அமைப்புகள் மற்றும் அதனுடைய பார்வை, சேர்வை, ஸ்தான பலம் என்பதை வைத்து ஆயுளை தீர்மானிக்கலாம். மனிதனுடைய ஆயுளை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 1 அல்பாயுள், 2 மத்தியம ஆயுள், 3 தீர்க்காயுள், 4 பூரண ஆயுள் என்று மனிதனுடைய 120 ஆண்டுகளும் 5 நாள்களும் கொண்டதுதான் ஒரு மனிதனுடைய முழு ஆயுளாகும். அப்போ அல்பாயுள், மத்தியம ஆயுள், தீர்க்காயுள், பூரண ஆயுள் என்று 4 வகையான ஆயுள்களை நம் ஜோதிட முனிவர்கள் மற்றும் ரிஷிகள், சித்தர்கள் அருளால் அதை வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அல்பாயுள் என்பது 32 ஆண்டுகளுக்குள் மரணம் நிகழ்வதை அல்பாயுள் என்றும், 66 வயதிற்குள் மரணம் நிகழ்வதை மத்தியம ஆயுள் என்றும், 66 88 வரை தீர்க்காயுள் என்றும், 88 வயதிலிருந்து 120 வரை பூரண ஆயுள் என்றும் ஆயுளை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 4 வகையிலே ஒவ்வொரு வகையையும் 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அல்பாயுள் அப்படின்னா அதில் ஒரு 3 வகை, மத்தியம ஆயுள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 3 வகை, தீர்க்காயுள் அப்படின்னா அதில் ஒரு 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அல்பாயுளை 3 வகையாக எதை வச்சு பிரித்தாங்க அப்படின்னா, யாரோ மைக்கை ஆன் பண்ணியிருக்காங்க, யார் அவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க மேடம் அவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க, சொல்லாதீங்க, உடனே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. மைக்கை ஆன் பண்ணால் யாருமே வைக்காதீங்க, நம்ம சொல்லவே கூடாது. இது கூட தெரியாதா உங்களுக்கு? வீடியோ ஆன் பண்ணியிருக்கோமா, மைக் ஆன் பண்ணியிருக்கோமான்னு ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க முடியாதா அவங்களால? இங்கே பூரா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, நான் அதெல்லாம் பேசினேன்னா அது பூரா ரெக்கார்ட் ஆகும். அடுத்த தடவை ரிமூவ் பண்ணிடுங்க, சொல்லவே சொல்லாதீங்க, வேண்டாம். அப்போ அல்பத்தில் அல்பம், அல்பத்தில் மத்தியமம், அல்பத்தில் தீர்க்கம் என்று அல்பாயுளை நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அல்லது நான் இப்போ இங்கே போர்டு நடத்தவா? பாருங்க, இந்த அல்பாயுளை 3 வகையாக பிரித்தார்கள். 1 அல்பத்தில் அல்பம், 2 மத்தியமத்தில் அல்பம், யாரும் மைக் இன்னும் ஆஃப் பண்ணல, யார் அது? மத்தியமத்தில், அடுத்து தீர்க்கத்தில் அல்பம். சார் நான் எழுதுறது உங்களுக்கு வருதா? சரி, அல்பத்தில் அல்பம், மத்தியமத்தில் அல்பம், தீர்க்கத்தில் அல்பம். இதை இந்த அல்பாயுள் என்பது 32 வயதுக்குள் இறப்பதை இதை சுட்டி காட்டுது. அதுக்கடுத்து மத்தியம ஆயுள்
இந்த அல்பாயிலுக்கு முன்னாடி ஒரு ஆயில் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? அல்பத்துக்கு முன்னாடி ஒரு ஆயில் யாருக்காவது தெரியுமா? பாலரிஷ்ட தோஷம். பாலரிட்ட தோஷம் பாருங்க. இப்போ அடுத்து மதீம ஆயிலில் 3 பிரித்தார்கள். யாரோ மைக்கை ஆன் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அல்பத்தில் மத்தியமம். இல்லைங்க, கரெக்டாக இருக்கு. அல்பத்தில் மத்தியமம். மத்தியமத்தில் மத்தியமம். மத்தியமத்தில் மத்தியமம். தீர்க்கத்தில் மத்தியமம். ஓகேவா? இது அப்படியே அழகாக எழுதிக்கிங்க. மத்தியமம். அதுக்கடுத்து தீர்க்காயில். இதில் நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர். தீர்க்கத்தில் அல்பத்தில் தீர்க்கம். நான் கேட்குறது தெரியுதா உங்களுக்கு? வருதா? அல்பத்தில் தீர்க்கம். அதுக்கடுத்து மத்தியமத்தில் அல்பம். ஐயா ஒசூர் ஐயா நல்லா தெரியுதா? ஒசூர் ஐயா. அதுக்கடுத்து தீர்க்கத்தில் மத்தியமம். இதில் யாராவது சந்தேகம் இருக்கா? தீர்க்கத்தில் தீர்க்கம். சரி, இக்கு போட்டுக்கிறோம். இதில் யாருக்கா தெரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் அந்த ஏஜை மட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏஜ் இருக்குது, அதை அடுத்து ஒரு இதில் சொல்கிறேன். சார், இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹலோ, மத்தியமத்தில் தீர்க்கம், தீர்க்கத்தில் தீர்க்கம். ஆமாங்க. அல்பத்தில் தீர்க்கம், மத்தியமத்தில் தீர்க்கம், தீர்க்கத்தில் தீர்க்கம். இது புரியுதா? சார், யாராவது வாயை திறந்து சொல்கிறீங்களா சார்? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னை டென்ஷன் உண்டாக்குறீங்க. யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி, இல்லைம்மா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டேன். ஏன் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? டக்கு டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. டக்கு டக்குன்னு சொன்னால் தான் அடுத்தது போக முடியும். சார், பாலரிஷ்ட தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது சார். இந்த அல்பத்துக்கு அல்பாயிலுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. அல்பாயில் இதுக்கு முன்பாக பாலரிஷ்ட தோஷம். இதை அப்படியே எழுதிக்கிங்க, உங்களுக்காகத்தான். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இது 12 வயதுக்குள் மரணம்.
நல்லா கேட்டுக்குங்க. இது 12 வயதுக்குள் மரணம். இதுக்கடுத்து 12 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே ஒரு மரணம் இருக்குது. அந்த மரணத்துக்கு பேர் ஒரு நிமிஷம். இளவன அதிர்ஷ்டம், அரிட்டம். இந்த அரிட்டம் என்பது